Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. இன்னைக்கு பசியும் ருசியும்ல இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குல்கி சர்பத் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி தான். அதாவது நிறைய இடங்களில் வெவ்வேறு ஊர்களில் கடைகளில் இந்த ரெசிபி இந்த சர்பத் கிடைக்கக்கூடிய ஒன்று. சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற மாதிரி ஒரு பஞ்சான பச்சை மிளகாய் காரத்தோட புளிப்பு இனிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி புதினாவோட ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குல்கி சர்பத். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 லெமன் எடுத்திருக்கேன். ஒரு லெமனை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் கீறி விட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்திருக்கேன் ஒரு கையளவு. சுகர் 2 ஸ்பூனு, சால்ட் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சப்ஜா சீட்ஸ் துளசி விதைகள் அது 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். அதை 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும். இந்த சப்ஜா சீடுங்கிறது சமையல் துளசி. இந்த மாதிரி ஒரு டைட் மூடி இருக்கிற ஜார் எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஒரு 3 கிளாஸ் வாட்டர் விட்டு அது கூட நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா குலுக்கி விடணும். இந்த மாதிரி குலுக்கி விடுறதுனால தான் இது பேர் குலுக்கி சர்பத் அப்படின்னு சொல்கிறோம். 3 கிளாஸஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஜாரில் 1/2 அளவு வாட்டர் இருக்க மாதிரி பார்த்துங்க. இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா ஃபுல்லாகிடும். இது கூட ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க லெமனை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் புதினா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகளோடு இருக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய். நெக்ஸ்ட் ஊற வச்ச துளசி விதைகள் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட சுகரும் சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் பெருசாக இருக்கிறதுனால 1/2 லெமன் மட்டும் புழிகிறேன். குட்டி லெமனாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லுமே வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட ஒரு 5 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு குலுக்கி விடணும். இதை அருமையான குலுக்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் எடுத்திருக்க ஜாரில் இந்த போரிங் ஹோல் இருக்கிறதுனால அதில் நான் ஒயிட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் குலுக்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.